بسم الله الرحمن الرحيم. ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله خير الأنام وعلى آله العلام وصحابه الكرام أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரசூலையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொண்டிருக்கிற இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் வாழ்வின் அனைத்து நிலைகளிலேயும் கண்டிப்பாக இடம்பெற்றே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிற பல்வேறு விதமான உயர் பண்புகளில் வாக்குறுதியை நிறைவேற்றுதல் என்ற பண்பு அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் வஅஃபு பில் அஹ்தி இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றுங்கள். இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, நிச்சயமாக வாக்குறுதிகளை குறித்தும் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை விடுக்கிறார். நாளை மறுமை நாளிலே தொழுகை, நோன்பு, ஜக்காத்து உள்ளிட்ட வணக்க வழிபாடுகள், மனித உரிமை சார்ந்த விஷயங்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இழைத்த அநீதங்கள் சார்ந்த விஷயங்கள், இவைகள் எப்படி விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறதோ அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதியின்படி நடக்கவில்லை என்று சொன்னால் அதை குறித்தும் விசாரிக்கப்படும் என்று சொல்லுவதிலிருந்து என்ன உணர்த்தப்படுகிறது என்றால் அதற்கும் நீங்கள் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியது வரும் என்ற எச்சரிக்கை இங்கே அடங்கியிருக்க, ஏதோ நிர்பந்தத்தின் காரணமாக, சூழ்நிலைகள் வாய்க்காததின் காரணமாக சில நேரங்களில் நம்முடைய வாக்கை நிறைவேற்ற முடியாத நிர்பந்தத்திற்கு நாம் ஆளாகிவிடலாம். அது வேறு விஷயம், அல்லாஹ் அறிந்திருக்கிறார். ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான நிர்பந்தங்களும் இல்லாமல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதற்காக அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையிலே பதில் சொல்லியாக வேண்டும். தகுந்த காரணங்கள் இல்லாத பட்சத்தில் தண்டனையை அனுபவித்தாக வேண்டும் என்ற எச்சரிக்கை இந்த வசனத்தின் மூலமாக விடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் செய்வதாக சொல்லுகிறீர்கள்? நான் அப்படி செய்து விடுவேன், இப்படி செய்து விடுவேன், உனக்கு உதவி என்று வந்துவிட்டால் நான் முன்னால் வந்து நிற்பேன், நீ என்னிடத்தில் வருகிற போது உனக்கு தேவைப்படுபவைகளை நான் தருவேன் என்றெல்லாம் எதற்காக உங்களால் முடியாததை, நீங்கள் செய்யாததை செய்வதாக எதற்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள்? கபூர மக்கத்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை செய்வதாக சொல்லுவது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கோபத்திற்குரிய காரியமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்து தரக்கூடிய, இறைவனுடைய தண்டனையை சம்பாதித்து தரக்கூடிய காரியமாக அது இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் எச்சரிக்கை விடுத்திருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளர் என்னென்ன மாதிரியான இலக்கணங்களை எல்லாம் அவன் கொண்டிருக்க வேண்டும் என்று பட்டியலிடுகின்ற போது நயவஞ்சகர்களுடைய தன்மையாக குறிப்பிட்ட 3 விஷயங்களை பெருமானார் சொல்லுகிறார்கள். ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன், நயவஞ்சகனுடைய பிரத்யோகமான அடையாளம்
மூன்று அம்சங்களாக இருக்கிறது. இதா ஹத்தஸ கதப, அவன் பேசினால் பொய் பேசுவான். வைதா வாழ்த அஹ்லஃப, வாக்குறுதி அளித்தால் அதற்கு மாற்றமாக செயல்படுவான். வைதா துமின கான, ஏதாவது ஒரு காரியத்தில் அவனை நம்பப்பட்டால் அவன் நம்பிக்கை மோசடி செய்வான், நம்பிக்கை துரோகம் செய்வான். இது ஒரு இறை நம்பிக்கையாளரிடம் இருக்கக்கூடிய அடையாளம் அல்ல, ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிற அடையாளம். இங்கே மூன்று விஷயங்களில் ஒன்றாக வாக்குறுதிக்கு மாற்றமாக செயல்படுவது மூமின்களுடைய பண்பல்ல, அது முனாஃபிக் எனும் நயவஞ்சகர்களுடைய பண்பு என்று அல்லாஹ்வினுடைய தூதர் எச்சரிக்கை விடுத்திருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளை நாம் அலசி பார்க்கின்ற போது எல்லா நிலைகளிலேயுமே இந்த பண்பு அவர்களிடத்திலே முதன்மையானதாக இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது, தன்னுடைய வாக்குக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவது, இவைகளெல்லாம் நபிகள் நாயகத்துடைய வாழ்வில் தவிர்க்க முடியாத அம்சமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நபியினுடைய வாழ்வை பார்த்தால் தனி மனிதர்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகத்திற்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, சமயங்கள் கடந்தும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற விஷயத்தில் முதன்மையானவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். மூமின்கள் விஷயத்திலே மட்டுமல்ல, எந்த சமயத்தவர்களாக இருந்தாலும் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகள், அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், இவைகளை நிறைவேற்றுவதில் நபிகள் நாயகத்துடைய பண்பு இந்த சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாக அமைய பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். வரலாற்றிலிருந்து ஒரே ஒரு செய்தியை மட்டும் நினைவுபடுத்துகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்திற்காக மக்காவிலிருந்து புறப்படுகிறார்கள். அவர்களோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்தார்கள் என்பதை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். நீண்ட வரலாறு, அதிலே இடம்பெற வேண்டிய முக்கியமான செய்தியை மட்டும் இங்கே சொல்லுகிறேன். அந்த ஹிஜ்ரத் பயணத்தின் போது மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி மக்காவாசிகளுக்கு தெரியாமல் அவர்கள் 2 பேரும் ஊரை விட்டு வெளியேறிய சமயத்தில் மக்காவிலே என்ன அறிவிப்பு விடுக்கப்படுகிறது என்றால், நபிகள் நாயகத்தை யார் பிடித்து வருகிறாரோ, அது உயிரோடு பிடித்து வந்தாலும் சரி அல்லது அவரை கொலை செய்து விட்டு வந்தாலும் சரி, அவருக்கு 100 ஒட்டகங்கள் பரிசாக அளிக்கப்படும் என்று மக்காவிலே அறிவிப்பு செய்யப்படுகிறது. இந்த 100 ஒட்டகங்களுடைய அந்த பரிசின் மீது ஆர்வம் கொண்ட சுராக்கத் பின் மாலிக் என்பவர், அன்றைய காலகட்டத்தில் அவர் தலை சிறந்த குதிரை வீரராக இருந்தார். அவர் தன்னுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் பயணப்பட்டு புறப்படுகிற அந்த பாதையிலே வேகமாக அவர் வருகிறார். ஒரு கட்டத்திலே பெருமானாரை அவர் நெருங்கி விடுகிறார். நெருங்குவதற்கு, பெருமானாரை அடைவதற்கு சற்று தூரம் இருப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி அவருடைய குதிரையின் கால்கள் மண்ணிலே புதைந்து கொண்டு வெளியே எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு வருகிறது. உடனே அவர் புரிந்து கொள்கிறார், சில அடையாளங்களை வைத்து புரிந்து கொள்கிறார், இது மனித ஆற்றலினால் ஏற்படுத்தப்பட்ட காரியம் அல்ல, அதையும் கடந்து ஏதோ ஒரு தெய்வீக சக்தியினுடைய தூண்டுதலினால் தான் இப்படி ஏற்பட்டிருக்கிறது. முன்னால் சென்று கொண்டிருக்கிற இந்த முகம்மது ஏதோ ஒரு வகையான சத்திய கொள்கையிலே இருக்கிறார் என்பதை ஓரளவிற்கு அவர் புரிந்து கொண்டு நபிகள் நாயகத்தை நோக்கி அவர் குரல் எழுப்புகிறார், முகம்மதே, உம்முடைய இறைவனிடத்தில் எனக்காக துஆ செய்யுங்கள், என் குதிரை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். அப்படி பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு எந்த இடையூறையும் அளிக்காமல் நான் திரும்பி சென்று விடுகிறேன் என்று அவர் பெருமானாரிடத்திலே சொல்லுகிறார். உடனே நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அவருடைய குதிரையினுடைய கால்கள் வெளியே வந்து விடுகிறது. ஆனால் அதற்கு பின்பும் அவர் மனம் மாறவில்லை. அந்த 100 ஒட்டகங்களின் மீது ஆவல் கொண்டவராக மீண்டும் தன்னுடைய குதிரையை பெருமானாரை நோக்கி செலுத்த அவர் முற்படுகிற போது ஒரு சில எட்டுக்கள் எடுத்து வைத்த நிலையில் பழைய நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. மண்ணில் அதனுடைய கால்கள் புதைந்து விடுகிறது. புதைந்தவுடன் அந்த நேரத்தில் மீண்டும் அவர் சொல்லுகிறார், முகம்மதே, 2வது முறையாக கேட்கிறேன், எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அப்படி பிரார்த்தனை செய்தால் நான் கொண்டு வந்திருக்கிற உணவுப் பொருட்கள், ஆயுதம், உடை உள்ளிட்ட அனைத்தையும் உங்களுக்கு தந்து விடுகிறேன். அதோடு மட்டுமல்லாது உங்களை குறித்த தகவலை எதிரிகளுக்கு நான் தெரியப்படுத்த மாட்டேன். இந்த வாக்குறுதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய உடையோ உணவோ ஆயுதமோ எங்களுக்கு தேவையில்லை, ஆனால் எங்களை குறித்த செய்தியை
மக்காவாசிகளுக்கு நான் தெரியப்படுத்த மாட்டேன் என்ற அந்த விஷயத்தில் நீ உண்மையாளனாக இருந்தால் அதுவே போதும் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது முறையாக பெருமானார் அவருக்காக துஆ செய்கிறார்கள். அவருடைய குதிரையின் கால்கள் மண்ணிலிருந்து வெளியே எடுக்கப்படுகிறது. இப்பொழுது மக்காவை நோக்கி அவர் திரும்பி செல்ல முனைகிற போது அவர் மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்லுகிறார், முகம்மதே, என் மூலமாக உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, நீங்கள் இந்த பயணத்தில் பாதுகாப்பாக செல்லலாம், உங்களை குறித்த தகவலை மக்காவாசிகளுக்கு ஒருபோதும் நான் வெளிப்படுத்த மாட்டேன், நீங்கள் பாதுகாப்பாக செல்லுங்கள் என்று மீண்டும் ஒரு முறை அவர் வலியுறுத்தி சொல்லுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டு அவரிடத்திலே கேட்கிறார்கள். வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, மா தபத்தகி மின்னா யா சுராக்கா, சுராக்காவே, இதை நீ செய்வதற்கு என்னிடமிருந்து எதை பிரதி உபகாரமாக நீ எதிர்பார்க்கிறாய்? ஏற்கனவே பிரார்த்தனை செய்து விட்டார்கள், இருந்தாலும் இன்னும் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். எங்களை குறித்த தகவலை மக்காவாசிகளுக்கு தெரியப்படுத்தாமல் இருப்பதற்கு வேறு எதை நீ எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறாய் என்று கேட்கும் போது சுராக்கத் இப்னு மாலிக் அந்த இடத்தில் சொன்னார். அதற்கு பிறகு அவர் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறார். அப்பொழுது அவர் முஸ்லிமாக இல்லை. அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், வல்லாஹி யா முஹம்மத், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், முகம்மதே, எனக்கு தெளிவாக தெரிகிறது, ஒரு காலகட்டத்திலே உம்முடைய மார்க்கம் அனைத்து மார்க்கங்களை விட மேலோங்கும். நீர் கொண்டு வந்திருக்கிற இந்த சத்திய கொள்கை எல்லா விதமான கொள்கைகளையும் விட மேலோங்கும். வயலு அம்புருக்க, உம்முடைய அதிகாரம் மேலோங்கும், ஆட்சி அதிகாரம் ஒரு கட்டத்திலே உமக்கு வரும் என்பது எனக்கு தெரிகிறது. ஆனால் அப்படி வருகிற போது ஆட்சி அதிகாரமும் எல்லா வகையான அதிகாரமும் உங்களுடைய கரத்திலே இருக்கின்ற போது நான் உங்களிடத்திலே வந்தால் அன்துக்ரிமணி, என்னை நீங்கள் கண்ணியமாக அந்த நேரத்தில் நடத்த வேண்டும், அதை மட்டும் உங்களிடமிருந்து வாக்குறுதியாக நான் கேட்கிறேன் என்று சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், இப்படி கேட்கிறார், ஒரு கட்டத்திலே ஆட்சி அதிகாரம் வரும். யாரை பார்த்து சொல்லுகிறார்? அகதியாக விரட்டப்பட்டிருக்கிற அந்த ஊரிலிருந்து எந்த விதமான வாய்ப்புகளும் மறுக்கப்பட்ட நிலையில் வெளியூருக்கு அவர்கள் இடம்பெயர்ந்து செல்லுகிற அந்த சூழ்நிலையிலே சுராக்கா சொல்லுகிறார், நபிகள் நாயகத்தை பார்த்து, எனக்கு தோன்றுகிறது இந்த மார்க்கம் எல்லாவற்றையும் விட மேலோங்கும், உங்களுடைய கரத்திலே அதிகாரம் ஒப்படைக்கப்படும். அப்படி அதிகாரம் ஒப்படைக்கப்படுகிற போது நான் உங்களை சந்திக்க வந்தால் என்னிடத்தில் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், அந்த வாக்குறுதியை எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக அந்த கண்ணியம் உமக்கு வழங்கப்படும் என்று சொன்னார்கள். சொன்னதோடு மட்டுமில்லாமல் சுராக்கா சொன்னார், இதை எழுத்துப்பூர்வமாக எனக்கு எழுதி தர வேண்டும் என்று சொன்னவுடன் பக்கத்திலே கிடந்த ஒரு ஒட்டகத்தினுடைய அகலமான ஒரு எலும்பை எடுத்து அதிலே சில வாசகங்கள் எழுதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக எழுதப்பட்டு அந்த வாசகம் அடங்கிய அந்த எலும்பை கொடுக்கிறார்கள். அதிலே இது ஒப்படைக்கப்பட்டு எழுதப்பட்டிருந்தது, சுராக்கா ஒரு கட்டத்திலே நம்மிடத்தில் வந்தால் அவரை கண்ணியமாக நாம் நடத்த வேண்டும். இந்த வாக்குறுதி பெருமானாரின் மூலமாக அந்த பயணத்தினுடைய இடையிலே அளிக்கப்பட்டு அதன் பிறகு அவர் மக்காவிற்கு திரும்பி சென்று விடுகிறார். வரலாறு திரும்புகிறது. அதற்கு பிறகு ஒரு 8 ஆண்டுகள் கழித்து அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டால், உலகமே அவர்களை பார்த்து மிரளுகிற, மக்காவினுடைய மொத்த அதிகாரமும் எந்த விதமான கழகமும் இல்லாமல் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் அவர்களுடைய கரங்களிலே ஒப்படைக்கப்படுகிற ஒரு சூழலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்தார். மக்காவினுடைய பெரும் தலைவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். எல்லோருக்கும் பொது மன்னிப்பு வழங்கினார்கள். அப்படி வழங்கிவிட்டு மக்காவினுடைய ஒதுக்குப்புறமான ஒரு இடத்திலே சஹாபாக்களோடு பெருமானார் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த சுராக்கத் இப்னு மாலிக் மீண்டும் பெருமானாரிடத்தே வருகிறார். 8 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்த அந்த சுராக்கா மக்காவிலிருந்து பெருமானார் வெளியே கிளம்புவதற்கு தயாரானவுடன் அவர் நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்கு வருகிறார். சஹாபாக்கள் புடைசூழ நிற்கிறார்கள். எதிரிகளில் ஒருவர், எதிரி நாட்டிலிருந்து ஒருவர் வருகிறார். பெருமானாரை பார்ப்பதற்கு அவர் வேகமாக முன்னேறி வருகின்ற போது சஹாபாக்கள் ஒரு விதமான பதட்டம் அடைந்தவர்களாக அவரை தடுத்து நிறுத்துகிறார்கள். சுராக்கா சப்தமிட்டு சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சுராக்கா வந்திருக்கிறேன். அந்த எழுதி கொடுத்த அந்த வாசகத்தையும் அவர் கொண்டு வந்திருந்தார். சுராக்கா வந்திருக்கிறேன், என்னை அனுமதியுங்கள் என்று சொன்னவுடன் தூரத்திலிருந்து பார்த்த பெருமானார் அவரை பக்கத்தில் அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார்கள். பெருமானாருக்கு முன்னால் வந்து
இருக்கிறார். வந்தவுடன் அவர் சொல்லுகிறார், இப்படி ஒரு வாக்குறுதியை எனக்கு நீங்கள் வழங்கினீர்கள் அல்லவா, அதிகாரம் உங்களுக்கு வழங்கப்படுகிற போது நான் உங்களை சந்திக்க வந்தால் என்னை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா, அது நினைவிருக்கிறதா என்று சொன்னவுடன் பெருமானார் சொன்னார்கள், ஆமாம், அந்த வாக்குறுதி நிறைவேறி இருக்கிறது. ஹாதா யௌமு வஃபா, யௌமு வஃபா, இது வாக்குறுதி நிறைவேற்றப்படுகிற நாளாக இருக்கிறது. நல்லவைகள் மட்டுமே நடந்தேற வேண்டிய நாளாக இருக்கிறது. உம்மை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், உம்மை கண்ணியமாக நடத்துவேன், அந்த கண்ணியம் பாதுகாக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மரியாதையோடு வரவேற்று பக்கத்திலே அவரை அமர வைத்த சமயத்தில் அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்பொழுது சொல்லுகிறேன், உளப்பூர்வமான முறையில் இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ்வினுடைய தூதரின் முன்னிலையில் அவர் சொன்னார். அதுவரை அவர் இஸ்லாத்திற்கு வரவில்லை. 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுராக்கா சந்தித்தார். அப்படி ஒரு வாக்குறுதி அவருக்கு வழங்கப்பட்டது. 8 ஆண்டு கழித்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிய சமயத்திலே நபிகள் நாயகத்துடைய முன்னணியிலே அவர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிய அந்த சந்தர்ப்பத்தில் அவர் பெருமானாரிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். இங்கே இந்த வரலாற்றில் இன்னொரு தெரியாத ஒரு செய்தி என்னவென்றால், அந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மக்காவிற்கு திரும்பி சென்றார் அல்லவா, இந்த வாக்குறுதியை வாங்கிவிட்டு திரும்பி செல்லுகிற போது அவரை பார்த்து இன்னொரு வார்த்தை பெருமானார் கேட்டார்கள். யா சுராக்கா, சுராக்காவே, ஒரு காலகட்டத்தில் பாரசீக மன்னன் கிஸ்ராவினுடைய அணிகலன்கள் உமக்கு அணிவிக்கப்பட்டு அழகு பார்க்கப்பட்டால் அதை எப்படி நீர் ஏற்றுக்கொள்வீர் என்று ஒரு வார்த்தையை அவரிடத்தில் கேட்கிறார். அகதியாக அவர்கள் செல்லுகிற போது கேட்ட வார்த்தை, பாரசீக மன்னன் கிஸ்ராவினுடைய அணிகலன்கள் ஒரு கட்டத்திலே உமக்கு அணிவிக்கப்பட்டு அழகு பார்த்தால் அந்த நேரத்தில் உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று கேட்கும் போது, என்னது, ஹுர்முஸுடைய மகன் கிஸ்ராவினுடைய அணிகலன்கள் எனக்கு அணிவிக்கப்படுமா? அப்படி ஒரு காலம் வரலாற்றிலே திரும்பி வருமா? அவன் தன்னை கடவுள் என்றல்லவா சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று அவர் ரொம்ப அதிர்ச்சியோடு கேட்டார். பெருமானார் சொன்னார்கள், அப்படி ஒரு நிலை வரும், அவனுடைய அணிகலன்கள் உமக்கு அணிவிக்கப்பட்டு அழகு பார்க்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியையும் அந்த நேரத்தில் அவருக்கு கொடுத்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிற வரை பாரசீகம் வெற்றி கொள்ளப்படவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது இஸ்லாமிய படைகள் பாரசீகத்தை வெற்றி கொள்கிறது. வெற்றி கொள்ளுகிற போது ஏராளமான கனிமத் பொருட்கள் மதீனாவிற்கு கொண்டு வந்து குவிக்கப்படுகிறது. அதிலே பார்த்தால் பாரசீக மன்னன் கிஸ்ரா அணிகின்ற உயர்தரமான அந்த கிரீடம், அவருடைய ஆடைகள், அணிகலன்கள் அனைத்தும் இஸ்லாமிய படையால் கைப்பற்றப்பட்டு மதீனாவிற்கு கொண்டு வந்து கொட்டப்படுகிறது. இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுராக்கத்து பின் மாலிக்கை எங்கே என்று அழைத்தார்கள். அவரை அழைத்து கொண்டு வரப்பட்டது. அனைத்து சஹாபாக்களுடைய முன்னிலையிலே கிஸ்ரா மன்னனுடைய அந்த கிரீடம் சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையிலே சூட்டப்படுகிறது. அவன் அணிந்திருந்த உயர்தரமான ஆடைகள் அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டு அழகு பார்க்கப்பட்டது. அந்த நேரத்தில் பெருமானார் சொன்னார், பெருமானாருடைய தோழர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வினுடைய தூதர் இப்படி ஒரு வாக்குறுதியை உங்களுக்கு கொடுத்தார்கள் அல்லவா, கிஸ்ரா மன்னனுடைய அணிகலன்கள் உங்களுக்கு அணிவிக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்தார்கள் அல்லவா, அந்த வாக்குறுதியை இன்று நான் நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். கிஸ்ரா மன்னனுடைய இந்த அணிகலன்கள் ஒரு சாதாரண அரேபியாக இருந்த இந்த சுராக்காவிற்கு அணிவிக்கப்படுவதற்கு உதவி செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைவனை புகழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இங்கே பெருமானாருடைய அந்த வாக்குறுதி, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலேயும் பிற சமயத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்த நிலையிலேயும் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி அவர்களுடைய காலத்திலேயும் நிறைவேற்றப்பட்டது. அது நிறைவேற்ற முடியாத சூழல் வருகிற போது அதற்கு பிறகும் கூட காலம் கடந்து சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது என்பதை பார்க்கிற போது இஸ்லாமிய வரலாறு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை அளித்திருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம் சமூகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தன்மை தவறாமல் இடம்பெற வேண்டும் என்பதை பல்வேறு கட்டங்களில் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். இன்னொரு செய்தியையும் சொல்லுகிறேன். பத்ர் யுத்தம் நடைபெறுகிற போது ஹஜ்ரத் ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது, அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இடத்தில் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் தெரியுமா?
நான் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிற போது இறை நிராகரிப்பாளர்கள் எங்களை வழிமறித்து விட்டார்கள். நானும் என்னுடைய தந்தையும் வந்து கொண்டிருந்தோம். எங்கள் இருவரையும் வழிமறித்து விட்டார்கள். நீங்கள் மதீனாவிற்கு செல்லக்கூடாது என்று சொன்னார்கள். நாங்கள் மதீனாவிற்கு சென்றுதான் ஆகுவோம் என்று அவர்களிடத்திலே சொன்னோம். அப்பொழுது அந்த நேரத்தில் அந்த நிர்பந்தமான நிலையில் எங்களிடத்திலே அவர்கள் ஒரு வாக்குறுதி வாங்கிவிட்டார்கள். என்ன வாக்குறுதி வாங்கிவிட்டார்கள் என்று சொன்னால், நீங்கள் மதீனாவிற்கு செல்வது சரி, ஆனால் மதீனாவிற்கு சென்றாலும் கூட எங்களுக்கு எதிராக நீர் முகம்மதுக்கு உதவி செய்யக்கூடாது. போர் என்று வந்தால் எங்களுக்கு எதிரான போர்க்களத்திலே முகம்மதுடைய அணியில் நீர் இடம்பெற்றிருக்க கூடாது என்று ஒரு விஷயத்தை சொல்லி, இந்த வாக்குறுதியை நீர் அளிப்பதாக இருந்தால் நீர் இங்கிருந்து வெளியேறுவதற்கு நாங்கள் அனுமதிக்கிறோம், இல்லை என்றால் முடியாது என்று சொன்னார்கள். அந்த நிர்பந்தமான நிலையில் அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக எப்படியாவது ஈமானை பாதுகாத்து மதீனாவிற்கு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே அப்படி ஒரு வாக்குறுதியை நாங்கள் வழங்கிவிட்டோம். அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். போர்க்களம் என்று வந்துவிட்டால் உங்களோடு அணியிலே நான் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டேன் என்று ஒரு வாக்குறுதி அளித்து விட்டேன். இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், போர்க்களம் என்பது அனைத்து நியதிகளையும் மீறுகின்ற களமாக இருந்த அந்த காலகட்டத்திலே அந்த நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை எல்லாம் இப்பொழுது காப்பாற்ற முடியாது. நிர்பந்தமான ஒரு நிலையில் இருக்கிறோம். வாழ்வா சாவா என்ற நிலையில் இருக்கிறோம். இந்த நிலையில் அந்த வாக்குறுதியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று மிக சாதாரணமாக பெருமானார் சொல்லவில்லை. அந்த நேரத்தில்